பாஸ்டர் ஆண்டன் ராஸ்நாயம் வந்து கர்த்தர் தந்த வார்த்தையை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் அவளை நிற்கிறோம் கேட்பதற்கு. வாருங்கள். Praise the Lord. Thank you, sister. நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நேரத்தில உம்முடைய துதி ஆராதனையை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த துதி ஆராதனை உமக்கு பிரியமாக இருக்க என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானங்களும் உமக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்க என்னோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலேயும் உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கொடுப்பீராக. கேட்கிற காதுகளை கொடுப்பீராக. அந்த ஒன்றான மெய்த்தேவன் நீர் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, இந்த வீணான தேவர்களுக்கு மனிதர்களுக்கு ஆராதனை செய்வதை விட்டு அந்த ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கே ஆராதனை செய்து அந்த நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ள நீர் ஒவ்வொருவரோடும் உடைப்படுவீராக. மதங்கள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் கட்டி ஜெபிக்கிறேன். நீர் ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து கொண்டுமாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நாங்கள் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பாருங்கள், பிசாசு அவரை வணங்கும்படியாக அவரை சோதிக்கிறார். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், நாங்கள் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில, அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். நாங்கள் இயேசுவை ஃபாலோ பண்ண வேண்டும். இயேசு எப்படி தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்துல மனிதனாக வாழ்ந்து என்ன காரியங்களை அவர் எங்களுக்கு போதித்தாரோ அதே போல நாங்களும் அந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். இன்றைக்கு பல மதங்கள், பல மனிதர்களை பிரியப்படுத்துகிறார்கள், ஆராதனை செய்கிறார்கள். விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறார்கள், பிரியப்படுத்துகிறார்கள். விக்கிரகங்கள் ஒன்று பேச மாட்டாத தெய்வங்களாக அவைகள் இருக்கின்றன. வாயிலிருந்து பேசாது, கண்ணிருந்து பார்க்காது, காதிலிருந்து கேட்காத தெய்வங்களை இன்றைக்கு மனிதர்கள் ஆராதனை செய்கிறார்கள். இந்தியாவிலேயும் சில மதங்களில அந்த ஊழியம் செய்கிறவர்களை தங்கள் கஸ்பனும் வாய்ப்பும் அப்படியே விழுந்து வணங்குவார்கள். பாருங்கள், இது அந்த பூசாரியாரை வணங்குவதை சில மதங்களில பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் எங்களுக்கு கற்றுத் தருகிறார், அந்த ஒன்றான மெய்த்தேவனை செலுத்த வேண்டும், தோத்திரம் செலுத்த வேண்டும். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். துதி அவருக்கு மட்டுமே நாங்கள் செலுத்த வேண்டும். துதி, தோத்திரம், கனம், மகிமை எல்லாம் அந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கே நாங்கள் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி, பரிசுத்தரே நன்றி, வல்லவரே நன்றி, வாக்கு மாறாதவரே நன்றி. அந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி, நன்றி, ஹல்லேலூயா. அந்த மெய்த்தேவனை ஆராதிக்கும் பொழுதுதான் அந்த பரலோக பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பரலோகத்தில நித்தியமாக வாழுகிற வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், தேவன் சொல்லுகிறார், நாங்கள் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீடாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான். மனுஷருடைய கற்பனைகள் பாருங்களுக்கு மதங்களில நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மனுஷருடைய கற்பனைகள், அவர்கள்
தாங்கள் தெய்வம் என்று ஆராதிக்கிற அந்த வீணான தேவர்களுக்கு படைக்கிற அந்த பாத்திரங்களை தொடாது, ருசி பாராது, இப்படியாக மனித போதனைகளுக்கூடாக ஒரு ஒரு கடின இறுதியமுள்ள மனிதர்களாக அவர்கள் தங்களுடைய விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், எங்களுடைய தேவன் சொல்லுகிறார், அந்த ஒன்றான மெய்த்தேவன் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்திலே சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இருதயம், உதட்டினாலே பல மனிதர்கள் பேசுவார்கள், ஆனால் இருதயம் வேறு இடத்திலே இருக்கும். பாருங்கள், அவர்கள் உதட்டிலே ஒன்று, உள்ளத்திலே ஒன்று, இருதயத்திலே இருந்து வேறு வார்த்தைகளை வரும். பாருங்கள், தேவனோடு நாங்கள் இந்த ஒன்றான மெய்த்தேவனோடு ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, எங்களுடைய இருதயத்திலே இருந்து நாங்கள் அவரை ஆராதனை செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இப்படியாக நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆபிரகாமின் சந்ததி 420 வருடங்களாக அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாகவே இந்த அடிமைத்தனத்திலே இருக்கிற சந்ததியை நான் விடுதலை செய்து அவர்களை ஆராதனை செய்வதற்காக அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து அழைத்து வருவேன் என்று சொன்ன தேவன், அதே போல அவருடைய ஆபிரகாமுடைய சந்ததி அடிமைகளாக இருந்து அதன் பின்பு அவர்கள் ஆராதனை செய்வதற்காக பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை செய்து அவர்களை கொண்டு வந்து ஆராதனை செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, 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 ஆவியானவரே நன்றி, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலேயும், அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தில, அந்தபடி தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததி அந்நிய தேசத்திலே சஞ்சரிப்பார்கள், அந்த தேசத்தால் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள், அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தை நான் ஆக்கினைக்குட்படுத்துவேன், அதற்கு பின் அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள். இப்படியாக அந்த தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலேயும், யோவான் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலேயும், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் எங்களுடைய தேவனை தொழுது கொள்ள வேண்டும். நாங்கள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலேயும் பார்க்கும் பொழுது, ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். இன்றைக்கு பாருங்கள், மதங்களினாலே அந்த ஒன்றான மெய்த்தேவனை கண்டுகொள்ள முடியாததற்கு காரணம், அவர்கள் மாம்ச சிந்தையிலே அந்த தேவனை தேடுகிறார்கள். பாருங்கள், விக்கிரகங்களை, இந்த மனித தெய்வங்களை அவர்கள் மாம்சத்தினால தேட முடியும். ஆனால் ஒன்றான மெய்த்தேவனை, நாங்கள் ஒன்றான மெய்த்தேவனை, யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அந்த நித்திய வாழ்வுக்கு, அந்த ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய ஆவியாலும் ஆத்துமாவிலேயும் அந்த தேவனை தேட வேண்டும்.
ஆவியோடும் உண்மையோடும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை தேட வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலேயும், ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தில நாங்கள் தேவனை பிரியமாக இருக்க செய்ய முடியாது. மாம்சத்தில செய்கிற காரியங்கள் எல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிற காரியங்களாக, கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படியான காரியங்களுக்கு கூடாக பிசாசு எங்களுடைய வாழ்வில பாவ வாழ்வை எங்களுடைய மனதில தூண்டி நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக அவன் இருக்கிறான். பாருங்கள், யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்தில மாம்சத்தோடும் ஆவியோடும் இருந்தார். பாருங்கள், அவருடைய மாம்சம் பரிசுத்த சரீரமாக, ஒரு பாவம் கூட செய்யாத இயேசு பாவிகளாகிய இந்த மனுக்குலத்திற்காக, எங்களுக்காக, உங்களுக்காக, ஒவ்வொரு மனிதனுக்காகவும், பிறக்க போகிற ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் தண்ணீரை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாக. தேவன் பரலோகத்தில ஆவியாக இருக்கிறார். அவரை எங்களுடைய மாம்ச கண்களினால பார்க்க முடியாது, ஆவிக்குரிய கண்களுக்கு கூடாக நாங்கள் பார்க்க முடியும். அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியும். இருதயத்தினால அவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். எங்களுக்குள்ளதான் அந்த தேவன் பிதாவாக, ஆவியானவராக பரலோகத்திலே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே இயேசுவாக மாம்சத்தில வெளிப்பட்டவர். பாவம் இல்லாத சரீரத்தோடு பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். அவர்தான் இயேசுடைய கனிகளை எங்களுக்கு தந்து எங்களை இயேசுவை போல வாழ எங்களுக்கு கற்றுத் தருகிறார். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை போக்கஸ் பண்ணும் பொழுது, அவருடைய வசனங்களை நாங்கள் அனுதினமும் தியானிக்கும் பொழுது, கற்றுக்கொள்ளும் பொழுது, நாங்கள் அவரை போல மாறிக்கொண்டு வருகிறோம். பாருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். மாம்ச குணங்களுக்கு, கண்களின் நிச்சைக்கு, மாம்சத்தின் நிச்சைக்கு, ஜீவனத்தின் பெருமைக்கு நாங்கள் எதிர்த்து நின்று பிசாசுக்கு எதிர்த்து நிலைங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாருங்கள், யோசேப்பு கூட அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தான். அந்த உணர்வில நாங்கள் இயேசுவை அறிய தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழும் பொழுது தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறோம். அந்த வாழ்வு எங்களை நித்திய வாழ்வு, நித்தியமாக அந்த ஒன்றான மெய்த்தவனோடு வாழ வைக்கிற வாழ்வாக, அவரை மகிமைப்படுத்தி வாழுகிற வாழ்வாக. இப்பொழுது நாங்கள் இயேசுவோடு இருப்பது என்பது எங்களுடைய ஒன்றான மெய்த்தவனை வர்ஷிப் பண்ணும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது எங்களிடத்துல கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது, தூக்கம் இருக்காது, மரணம் இருக்காது. இப்படியான ஒரு பவர் எங்களுக்கு அந்த தேவன் தருகிறார், அன்பை தருகிறார், எங்களை பலப்படுத்துகிறார். பாருங்கள், நாங்கள் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலன் உண்டு. நான் முதல் முறை இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது அத்தனை அபிஷேக குணங்களும் என்னிடத்துல வந்ததை உணர்ந்து நான் முழுக்க அந்த அபிஷேகத்துல நிறைந்திருந்து என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவ்வளவு ஒரு நம்பிக்கை உள்ள வாழ்வு, அன்புள்ள வாழ்வு, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற வாழ்வு, சினிமா சீரியல்கள், இந்த உலக காரியங்கள் எல்லாம் தூக்கி எறியக்கூடிய அந்த நம்பிக்கையோடு வாழுகிற வாழ்வு. அவருடைய வார்த்தை எங்களுக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் தருகிற வார்த்தையாக, வாழ்வாக அமைகிறது. இப்படியான மெய்யான தேவனோடு நாங்கள் அவரை துதித்து அவரிடத்துல இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக நாங்கள் இருக்க முடியும். பிலிப்பியர் 4:4 சொல்கிறது, நீங்கள் சந்தோஷமாக இருங்கள்.
அவர் இயேசு கிறிஸ்துவோட வாழுகிற வாழ்வு மற்றவர்களுக்கு உதவி செய்து நாங்கள் அந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகிற வாழ்வு. பாருங்கள், இயேசு சுற்றி திரிந்தார். சுற்றி திரிந்து எல்லா மக்களுக்கு நன்மை செய்கிறவராக, ஒரு தீமை கூட செய்கிறவர் அல்ல இயேசு. அதே போல எங்களையும் அவரை போல மாற்றுகிறார், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் நன்மை செய்ய செய்ய அவரை சுற்றி ஒரே ஜனங்கள் வந்து கொண்டு ரட்சிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு பிரசங்கித்த பிரசங்கமும் மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசு கிரியேட்டிவ் பவரோடு செயற்பட்டார். அதே போல எங்களுக்கும் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். கிரியேட்டிவ் மிரக்களை செய்யும்படியாக அவருடைய வசனத்தின் மூலமாக, அவருடைய அதிகாரத்தின் மூலமாக அவர் எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவராக வாழ்ந்து அந்த அவரை போல எங்களை நிரப்பி அந்த அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். பாருங்கள், நாங்கள் சங்கீதம் 95 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம், வாருங்கள், அவர்தான் மெய்யான தேவன். நாங்கள் அடுத்த வசனத்திலேயும் பார்க்கும் பொழுது, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்கு உள்ளான ஆடுகளுமாமே. பாருங்கள், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். நாங்கள் தாட்சி அடையோம். பாருங்கள், அவர் எங்களுடைய ஆத்துமாவை தேய்த்துறார். நீதியின் பாதையிலே எங்களை வழி நடத்துகிறார். புல்லுள்ள இடங்களில் எங்களை அழைத்து செல்கிறார். எங்களுக்கு தேவையான உணவு, உடை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்கிறவராக இருக்கிறார். அவரிடத்துல நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். உலகத்தின் மேலேயோ மனிதர்கள் மேலேயோ நாங்கள் நம்பிக்கை வைக்க கூடாது. ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும். மனிதர்களை அன்பு கூற வேண்டும், ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும். யாராக இருந்தாலும் அவர்களை அன்பு கூர்ந்து இயேசுவை பற்றி நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். பாருங்கள், இது மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது போல சீடர்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அதே போல இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல வாழுகிற ஒவ்வொரு ஊழியக்காரருடைய கடமையுமாயிருக்கிறது. மனம் திரும்புங்கள், தேவருடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. என்னுடைய ஒன்றான இயேசு இந்த உலகத்தில இயேசு கிறிஸ்துவாக மீண்டும் வரப்போகிறார். வரும் பொழுது நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய ராஜ்யத்தில வாழுகிறதற்கு நாங்கள் தகுதிப்பட்டவர்களாக விழித்திருக்கும்படி எங்களை அழைக்கிறார். பாருங்கள், இயேசு மணவாளனாக அவர் வருகிறார். மணவாட்டியாக நாங்கள் சபைகளாக செயற்படுகிறோம். மணவாளனை எதிர்கொள்ள மணவாட்டி ஆயத்தமாக இருக்க வேண்டும். பாருங்கள், அந்த 10 கன்னிகளில் 5 கன்னிகைகள் மட்டும் ஆயத்தமாக இருந்தார்கள். ஆயத்தமானவர்கள் அவரோடு கூட அவருடைய அவருடைய அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டார்கள். கதவு அடைக்கப்பட்டது. புத்தியுள்ள கன்னிகைகள் தங்களுடைய விளக்குகளுக்கு எண்ணெய்களை வைத்து ஆயத்தமாக இருந்தது நிமித்தம். அதே போலதான் இந்த கடைசி காலத்திலேயும் ஆயத்தம் உள்ளவர்களாக அவருடைய வருகைக்கு இன்றைக்கு அவர் வருவாராக இருந்தால் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் மரிப்போமாக இருந்தால் இன்றைக்கு எங்களிடத்துல நான் தெரிவை தந்திருக்கிறேன். நாங்கள் நித்திய ஜீவனுக்கு போவோமா அல்லது நரகத்துக்கு போவோமா? இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் நிச்சயமாக நித்திய ஜீவ வாழ்வை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிறவராக இருக்கிறார். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை. அவரை நாங்கள் உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அரைகுறையாக மற்ற தெய்வங்களையும் மற்ற காரியங்களுக்கு முதன்மை கொடுத்து அவரை தேடாமல் அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அந்த ஒன்றான மெய்த்தவனை அன்பு கூறுவது, பிறரை அன்பு கூறுவது, இது அவருடைய கற்பனைகள், பாரமான கற்பனைகள் அல்ல. பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே,
நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எங்களுடைய தேவன் சிறமீன்களுக்கும் கேருபீன்களுக்கும் மத்தியில வாசம் செய்த தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இப்படியான பரிசுத்தமுள்ள தேவனை நாங்கள் தரிசித்து அவருடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய இந்த சரீரத்துல தான் பாவம் குடிகொண்டிருக்கிறது. இந்த பாவ சரீரத்தை விடுவிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த பாவ மரண சரீரத்தில இருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? அதற்காகத்தான் எங்களுடைய சரீரங்களை நாங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத் தருகிறார். எங்களுடைய பாவம் சிலுவையோடு இயேசு அறையப்பட்ட சிலுவையில எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அறையப்படுகிறது. எங்களை புதிய சிருஷ்டியாக, புதிய மனிதனாக இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நாங்கள் புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம். இயேசுதான் எங்களுடைய சிருஷ்டியாக. எங்களுக்குள்ள இயேசு அவருடைய இரத்தம் கலக்கிறது, அவருடைய தழும்புகள் கலக்கிறது. இப்படியாக கலந்து அவருடைய இரத்தம் தழும்புகள் கம்யூனியனை நாங்கள் எடுக்கும் பொழுது அவருடைய இரத்தம் எங்களுடைய இரத்தத்தோடு கலக்கிறது. அப்படி அவருடைய தழும்புகளை, அவருடைய சரீரத்தை நாங்கள் நினைவாக உட்கொள்ளுங்கள் என்று இயேசுக்கு கடைசி அப்போஸ்தலத்தில் எங்களை கற்றுத்தந்ததன் நிமித்தம் நாங்கள் உட்கொள்ளும் பொழுது எங்களுடைய சரீரம் சுகம் அடைகிறது, நோய்கள் அகன்று போகிறது. நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு நீர் தாமே உம்முடைய சரீரத்தில எங்களுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டீர். மெய்யாகவே நீர் எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், எங்களுடைய தூக்கங்களை ஏற்றுக்கொண்டீர், எங்களுடைய நோய்களை சுமந்து விட்டீர். பரிசுத்தமாக இருக்கும் பொழுது இந்த நோய்களுக்கு இடமே இல்லை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தமாக துதித்து தேவனோடு நெருங்கி இருக்கும் பொழுது எங்களுக்கு உடம்புல தோற்றுகிற நோய்கள் எதுவும் இல்லாமல் நாங்கள் ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்கும். பாருங்க, நாங்கள் உலக காரியங்களை செய்யும் பொழுது, அதிக நேரம் உலக மக்களோடு பழகும் பொழுது, ஒரு வேலைகள் செய்யும் பொழுது நாங்கள் அந்த தன்மையை இழந்து விடுகிறோம். அவரோடு இருப்பது என்பது ஒரு நோயற்ற வாழ்வு, கவலையற்ற வாழ்வு, கண்ணீரற்ற வாழ்வு, துக்கமற்ற வாழ்வு, சமாதானமான வாழ்வு. இப்படியாக தருகிற அந்த தேவனுக்கு தான் நாங்கள் மாட்சிமை செலுத்த வேண்டும். பாருங்கள், சங்கீதம் 150 அதிகாரம் 1வது வசனத்திலே இருந்து பார்க்கும் பொழுது இது துதிக்கான சங்கீதம். அவரை எப்படி நாங்கள் துதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். பாருங்கள், அவருடைய ஆகாய விரிவை உருவாக்கிறவர், சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, வானங்களை, வானமும் பூமியும் அவர் உருவாக்கின ஒவ்வொன்றையும் தந்த வானத்துக்காக நன்றி. நீருக்கு உருவாக்கின வானவில்லுக்காக நன்றி. பாருங்கள், இப்படியாக வானவில்லை அவர்தான், தேவன் தான் உருவாக்கினார். வானத்துல பாருங்கள், 8 கனடாவில வானவில்லை பலர் பார்த்திருப்பீர்கள். இந்த வானவில் ஏன் வந்தது என்றால், அவர் முதல் முறை வெள்ளத்தினால அழித்தார். இனி வெள்ளத்தினால இந்த உலகத்தை அழிக்க மாட்டார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். வானவில்லை உருவாக்கிற தேவன், சூரியனை உருவாக்கிற தேவன், சந்திரனை உருவாக்கிற தேவன், நட்சத்திரங்கள், இப்படி ஒவ்வொன்றையும் உருவாக்கின தேவன் தான் எங்களுடைய தேவன். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய மகத்துவத்துக்காக அவரை துதியுங்கள். வல்லமை எங்களுடைய தேவனுக்கு தான் இருக்கிறது. உலகத்தில் உள்ளவனிலும் பார்க்க எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். அவர்தான் நரகத்தில மனிதனுடைய
ஆத்மாவையும் சரீரத்தையும் ஒரு மனிதன் இயேசுவை விட்டு விடுவானாக, தொடர்ந்து விட்டு விடுவானாக இருந்தால் அவனுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் இறுதியாக நரகத்தில பிசாசுக்கு தொடர்ந்து இடம் கொடுத்து இயேசுவிடத்துல திரும்பாத பட்சத்தில அது வரைக்கும் அவர் பொறுமையோடு அன்போடு காத்திருக்கிறார். இந்த மகனும் இந்த மதத்தில் இருக்கிற மகன், இந்த மகன், முஸ்லிம் மகன், இப்படியான எல்லா மகனும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையோடு இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார். அப்படியாக அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில அவர்களுடைய ஆத்மாவையும் சரீரத்தை நரகத்தில் அழிக்க வல்லவர் தான் ஒன்றானமை தேவன். மரணத்துக்கு அதிகாரி சாத்தான். இந்த சரீரத்தை அழிக்க வல்லவருக்கு நீங்கள் பயப்படாமல் ஆத்மாவையும் சரீரத்தை நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு ஒரு நித்திய நிந்தையுள்ள வாழ்வு. பாருங்கள், இங்கு ஒரு ஐஸ்வர்யவான் மரிக்கிறான், ஏழை லாசரசு மரிக்கிறான். ஏழை லாசரசு ஆபிரகாமின் மடியில சந்தோஷமாக இருப்பதையும், இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில வேதனைப்படுகிறதையும் நாங்கள் வேதாகமத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான வாழ்வுதான் நரக வாழ்வு, நித்திய நிந்தையான வாழ்வாக இருக்கிறது. அந்த வாழ்வுக்கு போகக்கூடாது என்று பாருங்கள். தேவனும் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சாயலாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டவர். மனிதன் தான் இன்றைக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்து இந்த மதங்களை உருவாக்கினான், வீணான தேவர்களை உருவாக்கினான். அவன் இந்த தேவர்களால மழையை வருஷிக்க தன்மை உண்டு என்று சொல்லி தானியேல்ல நாங்கள் பார்க்கிறோம். தானியேல் 14:22 இந்த வீணான தேவர்களுக்கு மழையை வருஷிக்கத்தக்க தன்மை உண்டோ என்று கேட்கிறார். நான் அல்லவோ இந்த மழையை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறவர், ஆசீர்வாதத்துக்காக. காற்றை படைத்த தேவன், மலைகளை சிருஷ்டித்த தேவன். அன்றைக்கு நாங்கள் சுவாசிக்கிறது எங்களுடைய தேவன் தந்த சுவாசம் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அவரை நாங்கள் துதிக்கும் பொழுது எக்காலத்தொனியோட அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் துதியுங்கள், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. நாங்கள் அவருக்குத்தான், அந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு தான் துதியை செலுத்த வேண்டும், கனத்தை செலுத்த வேண்டும், மகிமையை செலுத்த வேண்டும். அவரே ஆராதனைக்குரியவர், அவரே பாத்திரராக இருக்கிறார். துதிக்கு, கனத்துக்கு, மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக என்னுடைய துயரங்கள் எல்லாம் மறந்து அவரோடு நாங்கள் இணைந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நாம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரமெல்லாம் மறந்திருப்போம். அல்லேலூயா. உமக்குத்தான் நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எங்களுடைய அப்பாவாக தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்க வைத்து எங்களை மகனாக மகளாக எங்களை ஏற்றுக்கொண்ட அவருக்கு தான் நாங்கள் ஆராதனை நாங்கள் செலுத்த வேண்டும். தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை,
துதி ஆராதனை ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை. அந்த கர்த்தரை தான் நாங்கள் துதிக்க வேண்டும். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பகலை ஆழ்வதற்கு கதிரவனை உண்டாக்கினான், இரவை ஆழ்வதற்கு சந்திரனை உண்டாக்கினான். செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார், வனாந்தர பாதையிலே ஜனங்களை நடத்தி சென்றார். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்மையில் இருந்த நம்மை எல்லாம் நினைவு கூர்ந்தார், எதிரியின் கையினின்று விடுவித்து காத்து கொண்டார். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஆமாண்டவரே, நாங்கள் உம்மை மட்டும் துதிக்கிறோம், உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒன்றான மெய்த்தவனுக்கு ஆராதனை செய்வோம். இயேசுவின் நாமத்தில பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார். எங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் பரிசுத்தமாக்கும்படியாக உம்மிடத்துல வருகிறோம். We rebuke all the evil power in the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus. சத்துருக்களின் கிரிகைகளை கட்டி ஜபிக்கிறோம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தன ஆவிகளோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை காட்டி ஜபிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுப்பீராக. உம்முடைய தூதர்களை ஒவ்வொரு தேசங்களுக்கும் அனுப்புவீராக. புதிய காரியங்களை செய்வீராக. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, அந்த ஆவி ஊற்றப்படும்படியாக மக்கள் எல்லாம் இயேசுதான் வழி என்று அறிந்து கொள்ள, ஒவ்வொரு கண்டங்களும் நற்குணசாலிகளாக மாற இந்த கண்டங்களுக்காக ஜபிக்கிறோம். அந்த கண்டத்துல வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்காக மக்களும் ரட்சிக்கப்பட, இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. சத்துருவை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில. நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுப்பீராக. ஒருவரோடு உடன்படுவீராக. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அபிஷேகத்தினால துதியின் ஆடையை கொடுப்பீராக. உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை உயர்த்த, ஆராதனை செய்ய ஒன்றான மெய்த்தவன் உமக்கே துதி கன மகிமை செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.